இப்போ பெரியாழ்வார் கோபி சிறுமியாக கண்ணனை காதலிக்க அவளுடைய தாய் தன் மகளின் நிலையையெல்லாம் நினைத்து புலம்பி இவள் மாலுறுகின்றாளே, கண்ணா கண்ணா என்று இப்படியே மயங்குகிறாளே என்று கூட இருக்கிற உறவினர்கள் நலன் விரும்பிகள் எல்லாரையும் அழைத்து சொன்னா. இந்த பெண்ணுக்காக சின்ன வயசுல இருந்து எல்லா சம்ஸ்காரங்களும் பண்ணி பண்ணி வளர்த்தேன். ஒரு குழந்தையை பெற்றோர் எவ்வளவு தூரம் கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து பாலூட்டி சீராட்டி வளர்ப்பார்கள். அந்த குழந்தைக்கு ஒரு ஜாத்த கர்மா, பிறந்ததும் பண்ண வேண்டிய ஜாத்த கர்மாலேருந்து நாமகரணம், பெயர் சூட்டுவது என்ன, அப்புறம் அன்னப்பிராசனம்னு உணவளிப்பது என்ன, ஓரொரு சம்ஸ்காரமும் அந்தந்த காலத்தில் பார்த்து பார்த்து செய்திருப்பார்கள். இப்படி பொண்ணை வளர்த்தோம். ஆனா கடைசியில வளர்த்து அதுக்கு ஏதாவது பாராட்டு விழா யாராவது நடத்தினாளான்னா பாராட்டெல்லாம் ஒன்றும் நடத்தல. கடைசியில கெட்ட பேர் தான் இப்ப வருது. இவ சொல்லி பார்த்தா, பார் கிருஷ்ணனை பார்க்காத பேசாத பழகாதேன்னு, அவ கேட்க மாட்டேங்கிறா, போவேங்கிறா. அதனால காவல் பூட்டு போட்டு வாசல்ல காவல் இருந்து நீ எப்படி வெளியில போறேன்னு பாக்குறேன்னு அடைச்சு வைக்கிறாளாம். இப்படியே வீட்டுக்குள்ளே வைத்து கொண்டு என்ன பிரயோஜனம்? இவளை இப்படியே அடைச்சு வச்சு இவ்வளவு தூரம் கண்ணும் கருத்துமா பொண்ணை வளர்த்துட்டு பொண்ணை கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி கெட்ட பேர் தான் வருகிறது. இது பாருங்க, அந்த காலத்திலேயே பெரியாழ்வார் அழகா படித்தார். இவளை நாம கண்ணனோடு போன்னு சொன்னா என்னது இது, பொண்ணை ஒழுங்கா வளர்க்கலையா அப்படின்னு ஊரார் பேசுவா. அதே சமயம் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு ஏதாவது ஆனா உன் மனசுல இறக்கம் இல்லையா, பொண்ணை இப்படித்தான் கஷ்டப்படுத்துவியான்னு பேசுவா. அவளுக்கு பேசணுங்கிறதா மோட்டிவ். நம்ம பிரச்சனைய சால்வ் பண்ணுன்னு கூப்பிட்டா யாரும் வரமாட்டா. ஆனா அதை பத்தி வம்பு பேசுறதுன்னு சொன்னா 1000 பேர் வருவா, லட்சம் விதமா பேசுவா. இப்ப சொல்றா, என்ன ஏதாவது பேசினாலும் பரவாயில்ல, நம்ம ஆயர் குலம் ஒரு தோஷம் இல்லாத குலம், ஏதாவது ஒரு இழுக்கு வந்தா தாங்கிக்க முடியாது. ஆனா இவளை இதுக்கு மேல அடைச்சு வச்சு பிரயோஜனம் இல்லை, நமக்கு ஏதோ தோஷம் வரும்னு தோன்றது, என்ன பண்ணலாம்? இப்போ ஊரார்களே சொல்லிட்டாலும் பேசாம கிருஷ்ணனோட கல்யாணம் பண்ணி வச்சுடு.